நமசிவாய. சித்தர்கள் எல்லோருமே முருகர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சித்தர்களும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, அதாவது ரொம்ப முன்னோர்கள்னு சொல்லணும். நம்ம ஒரு 4000 3000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாருமே வழிபாடு அப்படிங்கிறது முருகரை பிரதானமாக வேலின் மூலமாக தான் வழிபட்டு வந்தார்கள். இதற்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலை வைத்து ஏன் வழிபட்டார்கள்? வேல் அவருடைய ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை விட்டு மனிதர்களோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, வேல் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பைனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது முதுகெலும்பையும் நம்மளுடைய அந்த வேலுடைய மேல் பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுடைய மூளையையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வெரி மச் கனெக்டட் வித் மூலாதார சக்கரா அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது மூலாதாரத்துடன் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலாதாரத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கிட்டால் கூட, இந்த சிம்பிளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு சைக்கோ சிம்பாலஜி மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, நமக்கு கண்டிப்பாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் விடுபடும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் விடுபடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்போது, கண்டிப்பாக நம்மளோட ஆக்ஷன்ஸ் அதே மாதிரி பார்த்தோம்னா, நமக்கு செல்வ ரீதியான இருக்கக்கூடிய தடைகள், பணத்தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு மூலாதாரம் வெரி மச் கனெக்டட். ஸோ அப்போ அந்த மூலாதார தடைகள் நீங்குவதற்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, சென்னையை அடுத்த சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாபலிபுரத்துக்கு முன்னாலேயே புலிகுகைன்னு ஒரு இடம் வரும். அந்த புலிகுகைக்கு தொட்டா மாதிரியே இப்போ பட்டிப்புலம், சாலுவாங்குப்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பேர்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னால் பார்த்தோம்னா அதோடைய பெயர்கள் எல்லாம் வேறையாக இருந்தது. ஸோ அதாவது திருவிழிச்சில் என்ற ஒரு பேர் இருந்தது. திருவிழிச்சில் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இப்பொழுது பார்த்தோம்னா பட்டிப்புலம், சாலுவாங்குப்பம் இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியான இடத்திலே ஒரு கோயில் இருந்தது, தெரிய வந்தது. அந்த கோயிலுக்கு போயிட்டு நாம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய, அதாவது உலகில் முதலில் தோன்றிய ஒரு முருகர் கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயம். கோயில் அப்படின்னா இப்போ அது கோயிலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பொழுது பார்த்தோம்னா அதோடைய கோயிலுடைய மிச்சங்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2200 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்திருக்கக்கூடிய பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பேராழின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி, அதாவது சுனாமி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சுனாமியினால் இது அழிபட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரு நடந்த அந்த சுனாமி இருக்கு. அந்த சுனாமியில் அதுக்கப்புறம் இது தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கூடிய கோயில். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது உலகில் முதலிலே தோன்றியிருக்கக்கூடிய ஒரு 2200 வருடங்களுக்கு முன்னால், அது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னால் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உலகில் முதலில் தோன்றிருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலாக இருக்கலாம். அதாவது சங்ககால பீரியடு, அந்த சங்ககால பீரியடில் கட்டி மக்களால் வழிபடப்பட்டு கொண்டிருந்த ஒரு முருகர் கோயிலானது அந்த பேரலையின் மூலமாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரியாகவும் இப்போ அது திரும்ப கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா பேஸ் இருக்கு இல்லையா, கோயிலுடைய பேஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகற்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கற்களில் வச்சு செஞ்சுருக்காங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா கல்கோயில்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஸ்பெஷலாக அவங்க ஒரு சுண்ணாம்பு கலவையை வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த சுண்ணாம்பு கலவையில் கட்டப்பட்டுள்ள ஒரு செங்கலை வைத்து சுண்ணாம்பு கலவையை வச்சு செஞ்சாலும் சரி, கருங்கல்ல அந்த சுண்ணாம்பு கலையில் அந்த கருங்கலை ஒட்டுறதுக்கு சுண்ணாம்பு கலவை வச்சு செஞ்சிருந்தாலும் சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஈவன் பார்த்தோம்னா ஒரு 300-400 இயர்ஸ் முன்னால் இருந்த அந்த மாதிரியான ஒரு கட்டிடங்கள்லாம் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கோயில்களில் சின்ன சின்னதாக அந்த மாதிரியான இடம் இருந்ததுன்னா அதை இடிச்சிட்டு வேறு மாதிரியான விஷயமா கட்டுறதுக்குலாம் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. மிஷின் வந்ததுன்னா கூட இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்க வேண்டும். முதலிலே பண்ணியிருக்கு. அதை வேலை வைத்து வழிபட்டிருக்கார்கள். எதிலே கர்ப்பகிரகமும் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. மேலே பார்த்தோம்னா 3 கிரானைட் கற்களால், கீழே செங்கற்களாலும் மேலே கிரானைட் கற்களாலையும் பார்த்தோம்னா அதோட ஃபவுண்டேஷன் போட்டுட்டு மேலே கிரானைட் கற்களால் அதை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. குலோத்துங்க சோழன், பல்லவா கிங்ஸ் அவங்களுடைய கல்வெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் பார்த்தோம்னா வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறாங்க. அதாவது அந்த டைமில், அந்த சங்ககால பீரியட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் தான் பல கோயில்களும் கட்டப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றன. இப்போ இந்த ஒரு விஷயத்தை மிகச் சிறப்பாக அவர்கள் செய்திருக்க வேண்டும், ஏதாவது அதற்கு உண்டான காரணம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் கிட்டத்தட்ட 3 கல்வெட்டுகள்
3 பில்லர்ஸ், கல்வெட்டுன்னு சொல்கிறத விட கல்வெட்டுகள் நிறைந்த பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தூண்கள் கிடச்சிருக்கு. அதில் வந்து 2 தூண்களிலே அந்த காலத்திலே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிலோ கணக்காக வந்து தங்க களஞ்சியங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தங்க களஞ்சியங்களை வந்து அவர்கள் வந்து தானமாக கொடுத்திருக்கிறார்கள் கோயிலுடைய வளர்ச்சிக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த 3வது கல்வெட்டு, அதாவது 3வது தூணில் வந்து கிடச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாம் ராஜராஜ சோழனும் அதை பற்றி இந்த கோயிலின் சிறப்பு பற்றி எழுதி வைத்திருக்கிறார். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாக அவங்க வந்து இந்த இடத்த வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம உள்ளே இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது. அது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு ரொம்ப நாள் இதை வந்து காப்பாற்ற முடியும். வேண்டாத நபர்களின் கையில் போயிட்டோன்னா அதை வந்து அழிச்சிருவாங்க. இந்த சென்ஸ் அதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து போயிட்டு அதில் வந்து வேண்டாத விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி செஞ்சிருப்பார்கள். நீங்கள் வந்து போய் பண்ண வேண்டியது, நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, அந்த வேலை வந்து எவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து மெடிடேட் பண்ண முடியுமோ, அந்த மெடிடேட் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த டைமில் எப்படியெல்லாம் அவர்கள் அந்த வேல் வழிபாடுகள் செஞ்சிருப்பார்கள், இந்த இடத்துல எவ்வளவு மக்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள ஓடும்போது மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் சொல்லணும். ரொம்ப ஒரு உடலில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்தது. நம்ம முன்னோர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தெய்வ வழிபாட்டை கொண்டு போயிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்பவும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அந்த வேலை தரிசிப்பதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னால் 100% சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து சொல்கிற மாதிரி உலகிலே அல்லது நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து சொல்ல போனோம்னா ஒரு இந்தியா, அந்த பாரத கண்டம் அப்படின்னா பரத கண்டம் சொல்லுவாங்க. அந்த பரத கண்டத்திலேயாவது வந்து இது வந்து அந்த கான்டினென்ட்னு சொல்லக்கூடியது, அதுலேயாவது வந்து இது முதலாவது கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முருகர் கோயில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு நாடுகளில் இருக்குது. அதாவது வெறும் சிங்கப்பூர், மலேசியா மட்டும் கிடையாது, ஈவன் வந்து அரபிக் கண்ட்ரீஸில் கூட முருக வழிபாடு இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு முறை. ஸோ உங்களால் வந்து இந்த பங்குனி உத்தரத்திலே அங்கே போயிட்டு அந்த வேலை வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் நின்று தரிசித்து, கண் திறந்த நிலையிலே தரிசித்து, பின்னர் கண்மூடிய தியானித்து அந்த வேலை உங்களோட உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நமக்கு முருக அருள் கிடைக்கும். இது போக முடியாத வெளியூர் அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் வந்து மியூட் பண்ணி வச்சுட்டு, வாய்ஸ் நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது மாதிரியான அந்த ஒரு இடத்தை பார்த்து மெடிடேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அதீத பலனை தரக்கூடியதாக கண்டிப்பான முறையில் இருக்கும். நம சிவாய.